இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் நேபாளத்தில் கைது. அரச இணையவழி சேவைகளை மீட்டெடுக்க விசேட கூட்டம். யாழில் கோர விபத்து, உதைப்பந்தாட்ட நடுவர் உயிரிழப்பு. ஆளுநர்கள் மாற்றம் எந்நேரமும் நடக்கலாம், வெளியான தகவல். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 பிப்ரவரி 19 கனிமுல்ல சஞ்சீவ புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். 25 வயதான பெங்குர தேவகே இஷாரா செவ்வந்தி இந்த கொலையில் உதவியாகவும் உடந்தையாகவும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் துப்பாக்கி சூடு நடாத்திய நபரை வழி நடத்தியதாகவும் திட்டத்தை திட்டமிட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த நாளிலிருந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீஸ் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று நேபாள போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 8 திணைக்களங்களை பாதித்துள்ள அரச இணையவழி சேவைகளை மீட்டெடுப்பதை விரைவுபடுத்த தொடர்புடைய அதிகாரிகளின் விசேட கூட்டம் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. இந்த விசேட கூட்டம் இன்று காலை நடைபெற உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு மேகக்கணிமை சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாளர் நாயகம், திணைக்களத்தின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணையவழி வருமான வரி அனுமதி பத்திர முறைமை, போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு, ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு, உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம், நிறுவன பதிவாளர் திணைக்களம், இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் உள்ளடங்குகின்றன. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பொறியியலாளர்களும் சேவை வழங்குநர்களும் இந்த கிளவுட் சேவைகளை விரைவில் வழமைக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். யாழ் செமணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த சேந்தமிழ் விளையாட்டுக் கழக வீரரும் சிறந்த உதைப்பந்தாட்ட நடுவருமான 27 வயதுடைய யூட் என்பவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அடுத்த எந்த நேரமும் தமது மாகாண ஆளுநர்களில் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள், பெறுபர்கள், நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழர்களின் ஈடுபாடுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. செமணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் புதைகுழிகள் வெள்ள நீர் காணப்படுவதால் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அகழ்வு பணிக்காக பாதீடு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு கோரப்பட்ட நிதியை நீதி அமைச்சு விடுத்துள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் புதைகுழி காணப்படும் பகுதிக்கு சென்று நேரில் ஆராய்ந்து முடிவு எடுக்கப்படும் என மன்றில் தெரிவிக்கப்பட்டு நேற்று மாலை 3 மணியளவில் புதைகுழி பகுதிக்கு நீதிபதி தலைமையில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக புதைகுழி காணப்படும் இடத்தில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதுடன் அந்த பகுதிகள் சதுப்பு நிலமாகவும் காட்சியளித்தன. இதனால் அகழ்வு பணிகளை தற்போது முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் தீர்மானிக்க எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில்
இரண்டாம் கட்டத்துக்காக அனுமதிக்கப்பட்ட 45 நாட்கள் நிறைவடைந்தமையால் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் புதைகுழி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் மற்றும் நிபுணத்துவ அறிக்கைகளின் பிரகாரம் அந்த பகுதியில் மேலும் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் குறித்த பகுதியில் மேலும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க 8 வார கால பகுதி அனுமதிக்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றில் கோரியதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான செலவின பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டதை அடுத்து பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது நீதி அமைச்சினால் 3ஆம் கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எகிப்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் காசா அமைதி ஒப்பந்தம் உறுதியானது. முன்னதாக ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த 20 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இதேபோல இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 154 பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டனர். இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆட்சி செய்த ஹமாஸ் குழுவினரிடையே 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் முயற்சியால் இரு தரப்பினரிடையே கடந்த 9ஆம் திகதி அமைதி உடன்பாடு ஏற்பட்டது. காசாவில் 10ஆம் திகதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அமைதி உடன்பாட்டின்படி ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த 20 இஸ்ரேலிய பிணைக்கைதிகள் நேற்று செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக திரும்பினர். ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த 28 பிணை கைதிகள் உயிரிழந்துள்ளனர். அதில் 4 பேரின் உடல்கள் நேற்று செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 154 பாலஸ்தீனர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அமைதி உடன்பாட்டின்படி ஹமாஸ் குழுவினர் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும். இதன்படி அவர்கள் காசாவுக்கு அனுப்பப்படாமல் எகிப்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். போரின் போது காசா பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பலர் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் மட்டும் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று இஸ்ரேலுக்கு சென்றார். பின்னர் ஜெருசலேம் நகரில் உள்ள இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அவர் சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகின்ற போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களால் காசா போர் நிறுத்தம் சாத்தியமாகியுள்ளது. அனைவருக்கும் நன்றி. போர்க்காலம் முடிந்து மத்திய கிழக்கில் புதிய போர்க்காலம் தொடங்கியுள்ளது. இதுவரை 8 போர்களை நிறுத்தியுள்ளேன் என்று தெரிவித்தார். இதன் பின்னர் எகிப்து சென்ற ட்ரம்ப் ஷர்ம் எல் ஷேக் நகரில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். எகிப்து ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சிசி, ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தரேஸ், இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உட்பட 31 நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் கலந்து கொண்டார். மாநாட்டின் நிறைவாக ட்ரம்ப் முன்னிலையில் காசா அமைதி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. காசா அமைதி மாநாட்டில் பங்கேற்க எகிப்து அரசு சார்பில் இஸ்ரேல், ஹமாஸ், ஈரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் 3 தரப்பினரும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை.